எங்களால் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற எங்கள் ஆச்சரியமான பிதாவே, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைய நாளிலே நாங்கள் கடந்து வந்த பாதையை நினைவு கூறுகிறோம் அப்பா. அதில் சில பகுதிகளில் உமது கிரியைகளை நாங்கள் செயல்படுத்தினாலும் எங்கள் இந்த நாளின் பாதையில் நாங்களாகவே பல பகுதியில் இருந்திருப்பதை உணர்கின்றோம். எங்களால் எங்களை மாற்ற முடியாத எங்கள் சுயத்தையும் குணங்களையும் நாங்கள் சீர்தூக்கி பார்த்து அவற்றை மாற்றிக்கொள்ளும்படியான வழிநடத்துதலை ஆவியானவர் எங்களுக்குள்ளிருந்து செயல்படுத்த எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க கிருபை செய்யும் அப்பா. ஆவியின் கனிகள் எங்கள் வாழ்வில் பூரணமாக கிரியை செய்ய கனிகளை பற்றிய தெளிந்த ஞானத்தையும் அவற்றை எப்படி நாங்கள் எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் இந்த இரவு வேளையில் நாங்கள் சிந்தித்தவாறு தூக்கத்தில் பயணிக்க உதவி புரியும். ஆவியின் கனிகளுக்கு விரோதமான பகைகள், கவலை, சமாதானமின்மை, கோபம், ஆத்திரங்கள், இரக்கம் செய்யாமை, சாத்தானின் தீய வழிகள், அவிசுவாசம், சாந்தம் இல்லாமை, இச்சைகள், இவைகளால் நிறைந்திருக்கும் எங்களை அந்த கட்டுகளிலிருந்து ஆவியானவர் விடுவித்து கிருபை புரியும். இந்த இரவு வேளையில் நாங்கள் இன்று செய்த குற்றங்களையும் பிழைகளையும் மன்னித்து நல்ல உறக்கத்தை தந்து உமக்கு சித்தமானால் நாளை ஒரு புதிய மனிதர்களாக உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் அப்பா. இந்த சிறு விண்ணப்பத்தை எங்கள் மீட்பரும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென்.